தமிழர்களின் நம்பர் ஒன் சாய்ஸ் தமிழ் மேட்ரிமோனி. இப்போது புதிய அறிமுகம் ஆச்சி ஹோட்டல் சாம்பார் 50 கிராம் ரூபாய் 20 மட்டுமே. No compromise. உங்க சைடுலயும் எங்க சைடுலயும். It's a GT promise. GT Holidays, South India's #1 travel brand. விஜய் வரவில்லை என்ற நிதர்சனமான உண்மையை பாஜக உணர்ந்து கொண்டது. இனிமேல் அவர் கையை முறுக்கி காலம் முறுக்கி சிபிஐ வச்சு அதெல்லாம், அதனால தான் பாத்தீங்கன்னா சிபிஐ இந்த வாட்டி சாஃப்டா நடந்தது. விஜயை டாடா காமிச்சாங்க. ஸோ பியூஷ் கோயல் வரதுக்கான அறிகுறி முன்னேற்பாடு என்னன்னா, விஜய் கதவு அடைக்கப்பட்டது. பணியை வைப்பாரா பியூஷ் கோயல்? பணியை வைக்கிறதுக்கான வாய்ப்புகள் உண்டு. ஏன்னா இத்தனை நாளா எடப்பாடி பயந்திருந்த ஒரு பூதம் விஜய் வந்துட்டாருன்னா நம்மளை காலி பண்ணுவாங்களோ, நம்மளை தூக்கி போட்டு நம்மளை ராஜ்யசபா காமிச்சு விஜயை சீஃப் மினிஸ்டர் ஆக்கிடுவாங்களோ அப்படின்ற பயத்திலே வண்டியை ஓட்டிட்டார். இப்போ இது விஜய் வராதது பாஜகவை விட ரொம்ப சந்தோஷப்படுறது எடப்பாடி தான். திமுக வரும் என்பது அதிமுகவுக்கும் தெரியும், விஜய்க்கும் தெரியும், பாஜகவுக்கும் தெரியும். ஒன்று வேணா பாசிபிள், திரும்ப கம்யூனிஸ்டுகள் விஜய் பக்கம் ஜாயின் பண்ணி மக்கள் நல கூட்டணியை அமைச்சாங்கன்னா அப்போ வாக்கு சதவீதம் மாறி திமுக வெற்றி வாய்ப்பை இழப்பதற்கு ஒரு வாய்ப்பு உண்டு. செந்தில் பாலாஜி சிபிஐ விசாரணைக்கு போயிருக்காரு. எப்படி போயிட்டு இருக்கு இந்த சிபிஐ விசாரணை எல்லாம்? 309 கேள்விகள் கேட்டாங்க. அந்த ஸ்டேட்மெண்ட்டை செந்தில் பாலாஜி மட்டும் தூக்கி போடுறாங்க. விஜய் இப்படி சொல்றாரு, நீங்க என்ன சொல்றீங்க? எனக்கு தெரியாதுன்னு. யுவர் இன்வால்வ்டுன்னு சொல்றாங்க, எப்படி தெரியாதுன்னு சொல்ல முடியும்? பதில் சொல்லுங்க. குறைஞ்சி எடுத்துட்டாங்க, ஆதாரத்தை கொடுத்துட்டாங்க. செந்தில் பாலாஜி மூஞ்சி வெளியே போச்சான். இதற்கு உண்டான லீகல் உதவிகள் திமுக தலைமை பண்ணலன்னு செந்தில் பாலாஜி ஃபீல் பண்றாரு. ஓகே, ஏன்னா திமுக வாண்ட் டு டிஸ்அசோசியேட் இட்செல்ஃப் ஃப்ரம் செந்தில் பாலாஜி. இந்த விஷயத்துல மட்டும் செந்தில் பாலாஜி தனித்து விடப்படுகிறாரோ செந்தில் பாலாஜி ஃபீல் பண்றாரு. கனிமொழி அவர்கள் இந்த எலெக்ஷன்ல போட்டி போட வாய்ப்பு இருக்கு அப்படிங்கிற செய்திகள்லாம் வந்திருக்கு, உண்மைதானா? மாநில அரசியலில் கனிமொழியின் கை ஓங்குகிறதா என்றால் ஓங்க தொடங்கி விட்டது. இவங்க திருவாரூர் ஆசைப்படுறாங்க, அப்பாவோட தொகுதின்னு. ஸோ கனிமொழி எம்எல்ஏ தேர்தலில் போட்டி போடுவாங்களான்னா வாய்ப்புகள் மிக அதிகம். இது உதயநிதிக்கு த்ரெட் கிடையாதா? அது எப்படின்னு போக தான் தெரியும். சில பேர் சொல்றாங்க ஸ்டாலின் முதல்வராகி 1 வருஷம் இருந்துட்டு உதயநிதியை கொடுத்துட்டு போயிடுவார் அப்படின்னு சொல்றாங்க. ஆட்சி உதயநிதியிடம், கட்சி கனிமொழியிடம். ஆதனையர்களுக்கு அன்பு வணக்கம். இன்று நம்மோடு மூத்த பத்திரிகையாளர் திருமிகு பிரகாஷம் சுவாமி அடைந்துள்ளார். வணக்கம் சுவாமி சார். வணக்கம். நல்லா இருக்கீங்களா சார்? நல்லா இருக்கேன், தேங்க்யூ சார். குறிப்பாக என்டிஏ கூட்டணி இன்னைக்கு வரைக்கும் தொகுதி பங்கீடு ஆரம்பிக்காமலே இருக்காங்க. நாளைக்கு பியூஷ் கோயல் சென்னை வரப்போறாருன்னு தகவல். குறிப்பாக சீட்டை உறுதிப்படுத்திடுவாங்களா? என்னதான் பிரச்சனை இருக்கு? பாஜக அளவுக்கு மீறி அதிகமாக சீட் கேட்பதாக தகவல். எடப்பாடி 25க்கு மேல தரமாட்டேன்னு சொல்வதாக தகவல். கூட்டணி பேச்சுவார்த்தையில, அதாவது தொகுதி பங்கீடு எதுவும் பிரச்சனை இருக்கா சார் என்டிஏ கூட்டணியை பொறுத்த வரைக்கும்? 2 பிரச்சனைகள் பாஜக சொல்றாங்க. என்ன பிரச்சனை சார்? ஒன்று, விஜய் வருவார், அவருக்கு சீட் கொடுக்கணும். இப்போ முடிவு பண்ணிட்டா அவருக்கு கொடுக்க முடியாது. ஓகே, அப்படின்னு ஒரு காத்துதல்ல இருந்தாங்க. விஜய் தான் வரமாட்டேன்ட்டாரு. இல்லை, இப்போதான் விஜய் வரமாட்டேன்ட்டார், அதனால பியூஷ் கோயல் வந்துட்டார். ஓகே, விஜய் வரலைங்கிறதுனால பியூஷ் கோயல் வந்துட்டார். அடுத்தது எடப்பாடி சொன்னாதான் விஜய்க்கு 60 கொடுக்க முடியாதுங்க, 70 கொடுக்க முடியாதுங்க, 20-30 மேலே கொடுக்க முடியாது அப்படின்னு எடப்பாடி சொல்லிட்டார். அவர் 5 சீட்டு 4 சீட்டு கொடுக்குற கட்சியெல்லாம் உள்ளே சேர்த்துக்கினார். 50-60 முடியாதுன்ட்டார். விஜய் வருகையை எதிர்பார்த்து காத்திருந்ததனால், எடப்பாடி இறங்கி வராதனால் கூட்டணி பேச்சுவார்த்தை தொடரலை. ஓகே, இப்போ விஜயை கைவிட்டாங்க பிஜேபி, என்டிஏ கைவிட்டாச்சு. இப்போ சொல்லிட்டாங்க ஆல் தி பெஸ்ட், போயிட்டு வாங்க சார், நல்லபடியாக கண்டெஸ்ட் பண்ணுங்க, ஜெயிங்க, பார்த்துக்காங்கன்ட்டாங்க. இப்போ விஜய் வரவில்லை என்ற நிதர்சனமான உண்மையை பாஜக உணர்ந்து கொண்டது. இனிமேல் அவர் கையை முறுக்கி காலம் முறுக்கி சிபிஐ வச்சு அதெல்லாம், அதனால தான் பார்த்தீங்கன்னா சிபிஐ இந்த வாட்டி சாஃப்டாக நடந்திருக்கு. ஓகே, ரொம்ப சாஃப்டாக நடந்திருக்கு. அவர் மரியாதையை ட்ரீட் பண்ணாங்க. ஸோ விஜயை கிவன் அப், பிஜேபி கிவன் அப். நீங்கள் போயிட்டு வாங்கன்ட்டாங்க, டாடா காமிச்சிட்டாங்க, விஜய்க்கு டாடா காமிச்சிட்டாங்க. சார், சிபிஐ ஆஃபீஸில் என்கொயரி முடிச்சுட்டு வெளில வராரு, ஆமாம், கை காட்டிக்கிட்டு வெளில வராரு. இன்னும் பிரச்சார வாகனத்தில் கை காட்டிக்கிட்டு. சிபிஐ ஆஃபீஸுக்கு ஒரு போலீஸ் அலுவலகம் ஆஃபீஸ். ஆமாம், இப்போ டிஜிபி ஆஃபீஸ் உள்ள போய் செல்ஃபி எடுக்க முடியுமா? முடியாது. ரீல்ஸ் எடுக்க முடியுமா? அதே மாதிரி தான் சிபிஐ ஆஃபீஸ். இவருக்கு தெரியல, பாவம். இவருக்கு விஜய்க்கு போலீஸ் ஸ்டேஷன் போன அனுபவமோ, சிபிஐ ஆஃபீஸ் போன அனுபவமோ,
கமிஷன் ஆஃபீஸ் போன அனுபவமும் இல்லை. நமக்கெல்லாம் தெரியும் அது ஜேர்னலிஸ்ட் அங்கே போனால் மரியாதையை நடத்துக்கணும்னு. சினிமா தியேட்டர்ல இருந்து வெளில வர மாதிரி ரசிகர்களுக்கு கை காட்டுறாரு. கை காமிச்சிட்டு வந்தார். அமித்ஷா சொன்னார்னா விட்டுருங்க அவரை, இனிமேல் தொந்தரவு பண்ண வேணாம். நமக்கு செல்ஃப் ரெஸ்பெக்ட் இருக்குது, மரியாதை இருக்குது. நம்மளும் பல்வேறு வகையில் ட்ரை பண்ணோம். ஓகே. அவருக்கு நெருக்கமான சிலரிடமும் சொல்லி பார்த்தோம். ஆதவர்ஜனா, புஷி ஆனந்த், ஜான ஆரோக்கியசாமி இல்லாமல் அவருக்கு க்ளோஸாக இருக்க பீப்புள்கிட்ட சொல்லி பார்த்தோம். எதுவும் வேலை நடக்கலை. இனிமேல் நம்ம வந்து அவர் கையை காலை முறுக்கி கொண்டு வந்தால் கூட இன்ட்ரெஸ்ட் காட்ட மாட்டார். லெட் ஹிம் கோ இஸ் வே. ஒரே வருஷம் லெட் ஹிம் கோ இஸ் வே அப்படின்ட்டாராம். அடுத்தது என்னன்னு கேட்டாராம், தொகுதி பங்கீடு. பியூஷ் கேரியான், நாளைக்கு போங்க, சென்னைக்கு போங்க. ஸோ பியூஷ் கோயல் வரத்துக்கான அறிகுறி முன்னேற்பாடு என்னன்னா, விஜய் கதவு அடைக்கப்பட்டது. நம்ம கூட சொல்லியிருந்தோம் விஜய் வருவார் 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 வருவார், நம்மளும் பேசியிருக்கோம். எதிர்பார்ப்புகள் இருந்தது. பாஜகவும் நம்மக்கிட்ட வந்து சொல்லும்பொழுது விஜய் வரத்துக்கு வாய்ப்புகள் இருக்குன்னு சொன்னாங்க. எதிர்பார்த்து காத்து கிடந்தாங்க. டெல்லியும் காத்து கிடந்தது. டெல்லி முயற்சி எடுத்தது. பாம்பேலையும் முயற்சிகள் எடுக்கப்பட்டன. எல்லா முயற்சிகளும் விஜய் வந்து ஸ்டபர்னாக இருக்கார். ஓகே. தனியாக தான் போட்டி போடுறது. என்ன ஆனாலும் பரவாயில்ல, டிஎம்கே வந்தாலும் பரவாயில்ல, என் பலம் எனக்கு தெரியும். அமித்ஷா கேட்ட கேள்விக்கு எந்த கேள்விக்கும் அவங்க தூதுவரால் பதில் சொல்ல முடியலையா. அதுக்கு பலம் இருக்கா, சப்போர்ட் இருக்கா, பணம் இருக்கா, பேக்ரவுண்ட் இருக்கா, அடிமட்ட தொண்டர்கள் இருக்காங்களா, ரசிகர்கள் தொண்டலாக மாற முடியாது. இந்த கேள்வியில் விஜய் மேனேஜ் அப்படின்ட்டு ஓகே. ஸோ விட்டாங்க. இப்போ என்னன்னா, இப்போ ஒரு பிரச்சனை தீர்ந்து போச்சு. விஜய் டோர் க்ளோஸ்ட். எடப்பாடி 30க்கு மேலே தர மாட்டேங்கிறார். அமித்ஷா 60ல் இருக்கார். ஓ, எடப்பாடி 30 தான். 30க்கு மேலே ஒன்று கிடையாதுன்ட்டார். ஓகே. நாங்கள் மெஜாரிட்டி வரணும். ஓகே. நாங்கள் 170 180 போட்டி போட்டால் தான் ஓகே எங்களால் மெஜாரிட்டி வரும். உங்களுக்கு மொத்தமாக 40 கொடுத்துட்றோம், ஓகே, 50 கொடுத்துட்றோம். ஓகே. நீங்கள் கூறு போட்டுக்கோங்க. ஓகே. அன்புமணி 5 ஒத்துப்பாரா? நிச்சயமா ஒத்துக்க மாட்டேன். எப்படி ஒத்துப்பார்? அவரு ஒரு முக்கியமான தலைவருங்க. ஆமா. அவர் கூப்பிட்டு வச்சு அசிங்கம் பண்ண மாதிரி ஆகுது இல்லை. அவர் 25 எதிர்பார்ப்பார். லாஸ்ட் டைமே 21 23 கொடுத்தாங்க. 25 எதிர்பார்க்கறாரு. பாஜக அது கீழே போட்டி போடுமா? இப்போ பாமக கொஞ்சம் வீக்கனா இருக்காங்களே சார். இல்ல, கட்சியில பிளவு வந்திருக்குல்ல. கட்சியில பிளவு வந்தாலும் கொடி, சிம்பல், சின்னம் எல்லாம் அன்புமணிட்டு தான் இருக்கு. சின்னவர்கிட்ட தான் இருக்கு. சின்னவர்கிட்ட தான் இருக்கு. டாக்டர் அன்புமணிட்டு தான் எல்லாமே இருக்கு. அபிஷியல் பிஎம்கே யாருன்னு பார்த்தீங்கன்னா டாக்டர் அன்புமணி ராமதாஸ் தான். அதில் ஒன்றுமா தொண்டர்கள் பிரிஞ்சு போகலாம் பண்ணிருக்கலாம், அது வேற விஷயம். அது நமக்கு தெரியாது. தேர்தல் முடிவுகள் தான் சொல்லுவோம். அதெல்லாம் கட்சி பிஎம்கே டாக்டர் அன்புமணி தான். அவ்வளோதான். ஸோ 25 அவர் கேட்குறாருன்னா ஒரு 20 அவர் கொடுக்கணும். ஆமாம். அப்போ பிஜேபி 18 நிற்குமா? எப்படி நிற்கும்? 60 கேட்குது, இவர் 30ங்கிறாரு. இவர் கணக்கு பிரகாரம் 30 + 20 ஒரு 10, 60 போச்சுன்னா மீதி நாங்கள் நிற்கிறோம். வாசன் 5 கேட்குறாரு. ஓ, எல்லாருக்கும் இப்போ டாக்டர் கிருஷ்ணாமி உள்ள வராதுக்கு காரணமே அவர் 10ல் ஆரம்பித்தார். அவரும் ஒரு தேவேந்திர குல வேளாளரோட கட்சி தலைவர், டாக்டர், படித்தவர். அவர் சொல்ல ஒரு சீட்டுக்கு 2 சீட்லாம் அவமானம் பண்ண முடியாதுங்க, என்ன அவ்வளோ கேவலமாக போயிட்டோமான்னு அவரோட ஃபீலிங். ஓகே. ஸோ இப்போ இது என்னன்னா, பியூஷ் கோயல்ன்ற வாத்தியார் கையில் ஸ்கேல் எடுத்துன்னு வந்து டப்புன்னு அடித்து பணியை வச்சு பண்ணாதான் உண்டு. பணியை வைப்பாரா பியூஷ் கோயல்? பணியை வைக்கிறதுக்கான வாய்ப்புகள் உண்டு. ஏன்னா இத்தனை நாளாக எடப்பாடி பயந்துருந்த ஒரு பூதம் விஜய் வந்துட்டார்னா நம்மளை காலி பண்ணுவாங்களோ, நம்மளை தூக்கி போட்டு நம்மளை ராஜ்யசபா காமிச்சு விஜய் சீஃப் மினிஸ்டர் ஆக்கிடுவாங்களோ அப்படின்ற பயத்திலே வண்டியை ஓட்டியிருந்தார். இப்போ இது விஜய் வராதது பாஜகவை விட ரொம்ப சந்தோஷப்படுறது எடப்பாடி தான். ஓகே. அப்பா விஜய் வரலப்பா, நம்ம பிளேஸ் செக்யூர் ஆயிடுச்சு. ஓகே சார். சார் ஒரு 4 கார்னர் கான்டெஸ்ட் விஜய் தனியாக போட்டி போடுறாருன்னா ஒரு 4 கார்னர் கான்டெஸ்ட், ஏடிஎம்கே, டிஎம்கே கூட்டணி, என்டிஏ கூட்டணி, விஜய், சீமான், ஒரு 4 கார்னர் கான்டெஸ்ட் க்ளோஸ்லி ஒரு 3 கார்னர் கான்டெஸ்டாக போக வாய்ப்பு இருக்கு. 2016 மாதிரி மக்கள் நல கூட்டணி என்ன ரோல் பிளே பண்ணி ஏடிஎம்கேவை திரும்பி ஆட்சிக்கு வர வச்சாங்களோ அதே மாதிரியான ஒரு ரோலை தான் விஜய் பண்ணுவார்னா அது டிஎம்கேக்கு அட்வான்டேஜ் தானே. பிரிய போறது என்னமோ டிஎம்கேவோட எதிர்ப்பு ஓட்டுகள் தானே மூணா உடைய போறது. இந்த விஷயம் விஜய்க்கும் தெரியும், அமித்ஷாக்கும் தெரியும். 2 பேருக்கு தெரியாம இல்லை. ஓகே.
ஆன்டி டிஎம்கே ஓட் ஸ்பிளிட் ஆச்சுன்னா டிஎம்கே ஜெயிச்சிரும். டிஎம்கே ஆட்டோமேட்டிக்காக பதவியில் நீங்களே கூப்பிட்டு உட்கார வைக்கிற மாதிரி ஆகும். ம். அப்போ நீங்கள் போட்ட கோஷங்கள், அந்த 5 வருஷம் மிஸ் ரூலு, அது இது எல்லாம் வேஸ்ட்டாக போச்சு. இது விஜய்க்கு தெரியும், அமித்ஷாக்கு தெரியும். ஆனால் கையெறு நிலையில் இருக்காங்க அவங்க. ஓகே. என்ன பண்ண முடியும் இப்போ இருக்கிற நிலைமையில? என்னத்தை பண்ண இருக்கிறது 4-5 கட்சி. ஒன்று வேணா பாசிபிள். திரும்ப கம்யூனிஸ்டுகள் காங்கிரஸை விட்டுருங்க, விஜய் பக்கம் ஜாயின் பண்ணி மக்கள் நல கூட்டணியாக அமைச்சாங்கன்னா அப்போ வாக்கு சதவீதம் மாறி திமுக வெற்றி வாய்ப்பை இழப்பதற்கு ஒரு வாய்ப்பு உண்டு. ஆனால் கம்யூனிஸ்டும் வரமாட்டாங்க, திரும்பவும் வரமாட்டாங்க. 2 பேருமே 10 கேட்குறாங்க. கேட்குறாங்க சார். ஸ்டாலின் திரும்ப வந்து எம்பி சீட் வேற சொல்கிறாராம். 0.5 சீட் கீழே இருக்கிற தேமுதிகவே ராஜ்யசபா கொடுக்கும்போது 10% இருக்கிற எங்களுக்கு எம்பி இல்லையான்னு கேட்குறாரு. சரி, அவர் கேட்குறது தப்புன்னு நான் சொல்ல மாட்டேன். எல்லா கட்சியும் வளரணும், எல்லா கட்சியும் வளர்ந்தே ஆகணும், அதான் இயற்கை நியதி. ஸ்டாலினுக்கு தெரியல சார் யாருக்கு எதை கொடுத்து ஆஃப் பண்ணணும்னு அவருக்கு தெரியும்ல. நிச்சயமா இந்த கூட்டணியை உடைக்க விட மாட்டார்ல சார் ஸ்டாலின். அந்த எக்ஸ்ட்ரீமுக்கு காங்கிரஸ் எவ்வளவு குறைச்சல் கொடுத்தாங்க, அவங்களே அகாமடேட் பண்ணிட்டாரு. எப்படி கம்யூனிஸ்டையும்? காங்கிரஸ் கூட்டணி அமைத்ததில் பெரும் பங்கு வகித்தது கனிமொழி, சோனியா காந்தி, 2 பெண்கள். ஓகே. அவங்க 2 பேரும் பேசி கீசி கன்வின்ஸ் பண்ணி சோனியா காந்தி அம்மா ஒரு அதட்டல் போட்டு கப் சிப் சோடங்கர்லாம் காணாம போயிட்டு பாருங்க. ஆமாம், சோடங்கர் அவருக்கு இவரெல்லாம் மாணிக்கெல்லாம் காணாம போச்சு. அந்த மாதிரி ஃபோர்ஸ் விசிகேவும் திமுகவும் இணைப்பது எந்த ஃபோர்ஸ்? கம்யூனிஸ்டையும் திமுகவும் இணைக்கிறது எந்த ஃபோர்ஸ் இல்லை. ஓகே. ஒரு ஹெட்மாஸ்டர் இருந்தாங்க, சோனியா காந்தின்ற ஹெட்மாஸ்டர். ஷடப், 28 வாங்கிக்கோ, ராஜ்யசபா வாங்கிக்கோ, எல்லாம் வாங்கி முடியுது. இல்லை சார், விஜய் மிக கடுமையாக திரும்ப விமர்சனம் பண்ணி பேசியிருக்காரு சார். பி சிதம்பரம் இதில் ரோல் பிளே பண்ணியிருக்காரு. ஆமாம், அதையும் மறக்க முடியாது. பிசி சார் 50-60 ஆண்டு கால அரசியல்வாதி, அவரும் ரோல் பிளே பண்ணியிருக்காரு. திட்டுறதெல்லாம் அரசியலில் ரொம்ப சகஜம். ஓகே. இன்னைக்கு திட்டுவாங்க, நாளைக்கு கை வைப்பாங்க. மறப்போம், மன்னிப்போம். அண்ணா கற்றுக் கொடுத்த பாடம் எங்களுக்கு. அந்த பாடத்தை நாங்கள் அரசியல் யூஸ் பண்ணுறோம். ஸோ திரும்பவும் மார்க்சிஸ்டும் ஒரு கண்ணு வச்சிருக்கிறது. காங்கிரஸ் முதல்ல கண்ணு வச்சுது விஜய் மேலே. சோனியா காந்தி அம்மா போட்ட அதட்டல் டப்புன்னு பல்ட்டி அடிச்சு யூ-டர்ன் பண்ணி டிமுக பக்கம் போயிடுச்சு. இவங்களுக்கு சொல்கிறதுக்கோ அறிவுரை கூறத்துக்கோ டெல்லியில் யாரும் இல்லை. திரும்ப எடுக்கிற முடிவு தான். பிரகாஷ் காரத் என்ன பண்ணுவார்? ஸ்டாலினுக்கு நெருக்கமாக இருக்கலாம், பட் பிரயோஜனம் இல்லை. சீதாராம் யெச்சூரி இருந்தால் தமிழ் பேசுவார். சீதாராம் யெச்சூரி ஃபஸ்ட்டில் தமிழ் பேசுவார். கலைஞரோட நெருக்கமான சர்க்கிளில் சீதாராம் யெச்சூரி. பிரகாஷ் காரத்லாம் அந்த மாதிரி இல்லை. அவர் கொஞ்சம் ஹை எண்ட் மேன். ஸ்டாலின் தெரியும், நெருக்கமானவன் இல்லை. சிபிஎம்ல நெருக்கமான தோழர்கள் பலரும் இருக்காங்கல்ல சார். சிபிஐ தான் சேர்ந்துட்டாங்க சார். 5 சீட்டுக்கு ஒத்துக்கிட்டாங்க. சிபிஎம் தான் பிரகாஷ் காரத் சொல்றேன். ஓகே. பிரகாஷ் காரத்ல சிபிஎம், அப்புறம் வந்து இவரெல்லாம் சிபிஎம். தமிழ்நாட்டிலுடைய பல தோழர்கள் ஸ்டாலின் கூட ரொம்ப நெருக்கமா இருக்காங்க. ஆனால் அந்த தோழர்கள் அந்த கட்சியோட மாநில செயலாளர் சொல்றது மீறி கம்யூனிஸ்ட் வந்து சின்ன கட்சியோ பெரிய கட்சியோ சீனமான கட்சியோ ஆர்கனைசேஷன் பிரகாரம் தான் இருக்கும். இன்னைக்கு கூட கம்யூனிஸ்ட் கட்சி எம்எல்ஏக்கள் அவங்க வாங்குற சம்பளத்தை கட்சி கொடுக்குறாங்கன்னு தெரியுமா அவங்களுக்கு? எந்த கட்சியிலும் இல்லாத. கம்யூனிஸ்ட் பிடிக்காது, அது வேற விஷயம். அவங்க கொள்கையில் வந்து கரெக்டாக இருப்பாங்க. சம்பளத்தை கொடுத்துடணும், நல்ல கவர்னர் அப்படி தான் பண்ணார், சம்பளத்தை கொடுத்துருவார். அவங்க கொடுக்கறத வாங்கி சாப்பாடு வச்சுக்கணும். அந்த மாதிரி அது அப்படிப்பட்ட ஆள் தான் எம்எல்ஏவை போடுவாங்க. அதில் ஒரே வித்தியாசப்பட்டவர் பாண்டியன், அவர் காலமாக போயிட்டார். ஸோ கம்யூனிஸ்டுகளை கண்ட்ரோல் செய்வது யார்? பிரகாஷ் காரத் கேட்டாங்கன்னா வீணோ வீலாண்டுன்னு சொல்லிட்டு போயிடுவார். அங்கெல்லாம் வந்து மத்திய கண்ட்ரோல் எல்லாம் கிடையாது. மாநிலங்களுக்கு இப்போ பினராயி விஜயனை யார் கண்ட்ரோல் பண்ண முடியும்? யார் கண்ட்ரோல் பண்ணா? ஏங்க அச்சுதானந்தனுக்கு சீஃப் மினிஸ்டர், அவர் தான் சீஃப் மினிஸ்டர் கேண்டிடேட்னு ப்ரொஜெக்ட் பண்ணீங்க. அவர் 90 வயசு தள்ளி போட்டு இவர் வந்துட்டார். என்ன பண்ணிட்டு மத்திய கம்யூனிஸ்ட்டு மார்க்சிஸ்ட்டு ஒன்றும் பண்ணல, வாங்கி மூடிச்சு கப்புன்னு. ஏன்னா ஜெயிச்சு காமிச்சிட்டார். அதே மாதிரி நாங்கள் 20 சீட்டு 30 சீட்டு விஜயோட சப்போர்ட் ஜெயிக்க காட்டுறோம். தமிழ்நாடு எம்எல்ஏ அசம்பிளியில் 30 கம்யூனிஸ்ட் உட்காரமான்னு கேட்டால் பிரகாஷ் காரத் எஸ் அவருக்கு என்ன தெரிய போகுது கிரவுண்ட் ரியாலிட்டி போனியாவதுன்னு. ஸோ இவங்க மக்கள் நல கூட்டி அமைச்சாங்கன்னா அப்போ பாதிப்பு வரதுக்கு வாய்ப்பு உண்டு. ஓகே. ஆனால் அதற்கான வாய்ப்புகள் இல்லைங்கிற மாதிரி தானே சார்? வாய்ப்புகள் இல்லைன்னா திருப்பி போய் சேர்த்துனா விஜய் தனியாக போக வேண்டியதான். ஓகே.
விஜயும் இப்போ விஜய்க்கு யாராவது கூட்டணி தேவைதான். ஆனா விஜயை நம்பி யாருமே போகாத போது கம்யூனிஸ்டும் சரி திருமாவும் சரி எப்படி போவாங்கங்கிற கேள்வி இருக்குல்ல. குறிப்பா ஆதவர்ஜுனா அங்க இருக்காரு. ஆதவர்ஜுனா விசிகாவை ரொம்ப கடுமையா விமர்சனம் பண்ணாரு. அப்படி இருக்கக்கூடிய சூழல்ல எப்படி திருமாவும் போவாருங்கிற ஒரு கேள்வி இருக்குல்ல. அதான் சொல்றது, விமர்சனங்களுக்கும் கூட்டணிக்கு சம்பந்தம் கிடையாது. ஓகே, விமர்சனங்களுக்கும் அப்படி பார்த்தீங்கன்னா திருப்பி ஒரு எக்ஸாம்பிள் தான் கொடுக்க முடியும். ஓகே, புரியுது. பண்டாரம் பரதேசின்னு சொன்ன கலைஞரை பிஜேபியோட அதெல்லாம் வந்து பேச்சு திட்டுறது வேற. ஓகே, காளிமுத்து ஜெயலலிதாவை திட்டாததா காது கூசிருக்கும். அடுக்குமொழியில் அடிப்பார். நல்ல ஸ்பீக்கர், அவர் மாதிரி ஸ்பீக்கர்லாம் வராது. நான் பார்த்துருக்கேன், பேசியிருக்கேன். அவரே ஜெயலலிதா போய் ஜாயின் பண்ணார், சபாநாயகர் பதவி கொடுத்தாங்க. ஆமா, பிஹெச் பாண்டியன் திட்டினார், எல்லாம் ஜானகி. ஸோ இதெல்லாம் வந்து பேச்சு கீச்செல்லாம் அது அப்பவே சகஜமாக இப்போல்லாம் இன்னும் எல்லாம் மறந்து போச்சு. ஆனால் இது என்ன பிரச்சனைன்னா, திமுக வரும் என்பது அதிமுகவுக்கும் தெரியும், விஜய்க்கும் தெரியும், பாஜகவுக்கும் தெரியும். இதுதான் இங்கே வேடிக்கை. பாஜக காரங்களே மோடி வராரு இடி வர மாட்டேங்குதுங்கிறாங்களே சார். ஆமாம், மோடி வராரு அரெஸ்ட் ஆக மாட்டேங்குதுன்றாங்க. என்ன இப்போ விஜயை கூப்பிட்டு மிரட்டுறீங்க, செந்தில் பாலாஜி ஒன்றும் பண்ணாமல் விட்டீங்க அப்படி கேட்குறாங்க. அப்புறம் வந்து மனிஷ் சிசோடியா, அப்புறம் வந்து கெஜ்ரிவால், கவிதா எல்லாம் போட்டிங்க, இங்கே நடவடிக்கை எடுக்கல, அண்டர்ஸ்டாண்டிங் ஓடுதா, இதெல்லாம் இந்த கேள்விகள்லாம் கேட்டு தான் இருக்காங்க. ஓகே, பாஜக தொண்டனே கேட்க, நம்ம கேட்க வேணாம், பாஜக தொண்டனே கேட்கணும். சோசியல் மீடியா எல்லாம் வருது. இது என்ன பிரச்சனைன்னா, பாஜக பொறுத்த வரைக்கும் மாநில தேர்தல்களை பெருசாக மதிக்கலைன்ற மாதிரி தோன்றுது. ஓகே, 29 தான் அவங்க ஃபோக்கஸ் பண்ணுறாங்க. 29 கட்சியை வளர்க்க முடியுமா, அண்ணாவில் திருப்பி கொண்டு வரலாமா, நயினாரை மந்திரி சபையில் சேர்த்து திருப்பி அண்ணாரை கொண்டு, என்னமோ பிளான், என்ன பிளான் ஓடுதுன்னு தெரில. இடையில பார்த்தீங்கன்னா பிஜேபி சொணங்கி போச்சு, ஒன்றும் ஆக்டிவிட்டி இல்லை. ஏன்னா என்ன பிரச்சனைன்னா, தலைமை சரியில்லைன்னா தொண்டர்கள் என்ன பண்ணுவாங்க? அங்கே கமிட்டி போடு, மீட்டிங் போடு, அதை போடு, இதை போடுன்னு ஆள் வந்தானே மீட்டிங் போகிறதுக்கு. ஸோ பிஜேபி சொன்னங்கி போச்சு. அதிமுக கொஞ்சம் ஆக்டிவாக இருக்குது, இல்லைன்னு சொல்ல முடியாது, அது ஒரு நல்ல பலமான கட்சி. ஆனால் அதுவும் பிஜேபி என்னதான் பண்ண போதுன்னு தள்ளாட்சின்னு உட்காந்துக்குது. ஓகே, பிஜேபி 60 கேட்குது, இறங்கி வருமா வராதா, கூட்டணி இருக்குமா இருக்காதா, நம்மளை விட்டு விஜயோட போய் சேர்ந்துருவாங்களா, அந்த கவலை. இப்போ கூட்டணி என்டிஏல இருக்கிற தலைவர்களுக்கு ஒவ்வொருத்தருக்கும் ஒரு கவலை. ஓகே, எடப்பாடி கவலை, நம்மளை கட்டி விட்டு விஜயோட போயிட்டா நம்ம தனியாக என்ன பண்ணுறது, எம்பி சீட்டு மாதிரி ஆகிடுமே. பிஜேபி கவலை, விஜய் வரலன்னா எடப்பாடி நம்பி இறங்கி தோற்று போச்சுன்னா என்ன பண்ணுறது, அப்போ அண்ணாமலை சொல்லி காட்டு வர தனியாக இருந்தால் நான் ஜெயிச்சு காமிச்சிருப்பேனே, இப்போ நீங்கள் தோற்று போகிறீங்களே அப்படின்னு அந்த கவலை அவங்களுக்கு. பிஎம்கேக்கு என்ன கவலைன்னா, என்னடா நம்ம வம்பு பிடிச்சி மாட்டிக்கணும், இன்னும் நமக்கு சீட் கொடுக்கல, இன்னும் அலாட் பண்ணல, தேர்தல் வந்தாச்சு, 10 நாள் டைம் கொடுத்தா இது என்ன கேம்பெயின் பண்ணுறது, காங்கிரஸ் கேண்டிடேட்டா? காங்கிரஸ் எல்லாம் என்றைக்குமே கேண்டிடேட்டை வேட்புமனு தாக்கல் இறுதி நாளில் இறுதி மினிட்ல தான் போடுவாங்க. ஆமாம் ஆமாம், அதுக்குள்ளே ஒரு சண்டை கண்டு அடித்தடி ஒரு 4 பேர் போடுவான், 10 பேர் போடுவான், பிஃபார்ம் கொடுப்பாங்க. அது அந்த மாதிரி பிஜேபி என்டிஎல் ஆகிட்டோன்னு கூட்டணி கட்சிக்கு ஃபீல் பண்ணுது. ஓகே சார், செந்தில் பாலாஜி சிபிஐ விசாரணைக்கு போயிருக்காரு. குறிப்பாக என்னதான் சார் செந்தில் பாலாஜியை விசாரிச்சிருக்காங்க, சம்மன்ஸ் பண்ணியிருக்காங்க, என்ன 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 நடக்க சார் வாய்ப்பு இருக்குது? குறிப்பாக விஜய் விசாரித்த மாதிரி அவரையும் விசாரித்ததாக தகவல். எப்படி போயிட்டு இருக்கு இந்த சிபிஐ விசாரணை எல்லாம்? 309 கேள்விகள் கேட்டாங்க அவங்கள்ட்ட. ஓகே, 309 எல்லாம் சுற்றி செப்பல் அடித்தது, இல்லை அந்த வண்டி டிலே. அவங்க என்ன பண்ணிட்டாங்க, செந்தில் பாலாஜி வரத்துக்கு முன்னாடி செந்தில் பாலாஜி கிட்ட கேட்க வேண்டிய கேள்விகளை விஜய்டிஎமோ அந்த லோக்கல் போலீஸ் இன்வெஸ்டிகேட் பண்ண அந்த தொண்டர்கள், திமுக தொண்டர்கள் அல்லது whatever தொண்டர்கள் செருப்பால் அடித்தாங்களே, அவங்ககிட்ட கன்ஃபரன்ஸ் ஸ்டேட்மெண்ட் வாங்கிட்டாங்க. ஓகே, அந்த ஸ்டேட்மெண்ட்டை செந்தில் பாலாஜி மட்டும் தூக்கி போட்டாங்க. இவங்கெல்லாம் இப்படி சொல்கிறாங்க, நீங்கள் என்ன சொல்கிறீங்க? விஜய் இப்படி சொல்கிறாரு, நீங்கள் என்ன சொல்கிறீங்க? எனக்கு தெரியாதுன்னு தெரியாதுன்னு சொல்ல முடியாதுங்க. நீங்கள் யூஆர் இன்வால்வ்டுன்னு சொல்கிறாங்க, எப்படி தெரியாதுன்னு சொல்ல முடியும்? பதில் சொல்லுங்கள். குறைஞ்சி எடுத்துட்டாங்க. ஓகே, அதுக்கு ஆதாரத்தை அவங்க தான் சார் ஆதாரத்தை கொடுத்துட்டாங்க. ஆதாரத்தை கொடுத்துட்டாங்க. செந்தில் பாலாஜி மூஞ்சி வெளியே போச்சான். ஒரு தமிழ் ஆஃபீஸர் சொன்னார். இது என்னன்னு அவங்க என்ன சொல்கிறாங்களாம், ஃபோட்டோவே எடுத்து காமிச்சாங்களாம். அவங்க சிபிஐ எல்லாம் கரெக்ட் பண்ணிடுச்சு.
நம்ம நினச்சோம் சிபிஐ விஜய் மேலே பாயுன்னு. இப்போ திசை திரும்பி வந்துடுச்சு. ராக்கெட் இந்த பக்கம் திரும்பினாமல் இந்த பக்கம் திரும்பிடுச்சு. செந்தில் பாலாஜி திரும்பிடுச்சு. செந்தில் பாலாஜியிடம் ரொம்ப கடுமையாக நடந்ததாக கேள்விப்படுறோம். ஓகே, அவர் வெளியிற முகத்தோடு தான் வந்தார். நீங்கள் உண்மையாக சொல்லலைன்னா நடவடிக்கைகள் பாயும், நீங்கள் தான் இதுக்கு காரணமானவரா அப்படின்னு நாங்கள் சந்தேகப்படுறோம். அவர் வெளியில் வந்து விட்னஸ்ன்னு சொன்னார். அக்யூஸ்டாக மாறுறதுக்கு கூட வாய்ப்பு உண்டுன்னு டெல்லி தகவல் சொல்லுது. ஏன்னா சிபிஐ வந்து 2 நாளில் இன்வெஸ்டிகேஷன் முடிக்கும், 3 நாளில் சார்ஜ் ஷீட் போடும். நீ சிபிஐ அரெஸ்ட் பண்ண முடியாதுங்கிற ஒரு வாதங்கள் எடுத்து வைக்கலாம். ஆமாம், ஆனால் இப்போ நடக்கிறது காபந்து சர்க்கார், டிஎம்கே கவர்மெண்ட்டில் இன்ட்ரீம் கவர்மெண்ட். சிபிஐ கூப்பிட்டு டிஜிபியை அரெஸ்ட் அப்படின்னாங்கன்னா பண்ணி ஆகணும். ஒன்றும் இல்லை சார், இடி கேஸே அவங்க வந்து சுப்ரீம் கோர்ட்டை என்ன பண்ணாங்கன்னு தெரியும். அதே மாதிரி லீகலாக ஃபைட் பண்ண போகிறாங்க. லீகலாக ஃபைட் பண்ண அதுக்கு முன்னாடி செக்யூர் பண்ணிட்டாங்கன்னா பாஜக சார் இடி அரெஸ்டையே வந்து இல்லீகல் அரெஸ்ட்னு சுப்ரீம் கோர்ட்டில் சேலஞ்ச் பண்ணவங்க சார் டிஎம்கே பண்ணவங்க. இது 41 பேர் இறந்து போன வழக்குங்கிறது வேற, இடி வழக்குங்கிறது வேற. ஓகே, பிரமேயங்கள் ஒன்றா இருக்கலாம், இஷ்யூ வேற வேற. என்ஃபோர்ஸ்மெண்ட்ல குறை இருக்கு, என்ஃபோர்ஸ்மெண்ட் சரியா பண்ணல அப்படின்னு சொல்லி தப்பிச்சுக்கலாம். ஓகே, இங்கே 41 பேர் நீங்கள் தான் காரணம்னு சொன்னீங்கன்னா அது தப்பிச்சுக்கிறது சுப்ரீம் கோர்ட் பர்மிஷன் கொடுக்காது, ரீஇன்வெஸ்டிகேஷன் ஆர்டர் பண்ணாது. சிபிஐக்கு மேலே ஒரு இன்வெஸ்டிகேட்டிங் ஏஜென்சி இந்தியாவில் கிடையாது. FBI மாதிரி அது, FBIக்கு மேலே எதுவும் கிடையாது. ஸோ சிபிஐ சொன்னது சுப்ரீம் கோர்ட் ஏற்றுக்காதாங்கிறதுக்கு முன்னாடி டேமேஜ் ஆகிடுச்சுன்னா என்ன பண்ணுவீங்க? ஏன்னா அவங்க தேர்தல் வியூகத்துக்காக பண்ணலாம். உண்மையாக ஒரு தப்பு பண்ணாரா இல்லையா நமக்கு தெரியாது, அது நம்ம ஜோசியை சொல்ல முடியாது. ஆனால் பாஜக என்ன பண்ணுன்னு திமுக நினைக்குதுன்னா அவர் அதுக்குள்ளே செக்யூர் பண்ணி ஒரு டிஎம்கே கெட்ட பேர் உண்டாக்கிட்டா என்ன பண்ணுறது அப்படிங்கிற ஒரு ஃபியரில் இருக்காங்க. ஓகே, பாஜக பண்ணக்கூடிய கட்சி தான், இல்லைன்னு சொல்ல முடியாது. ஆனால் இதற்கு உண்டான லீகல் உதவிகள் திமுக தலைமை பண்ணலேன்னு செந்தில் பாலாஜி ஃபீல் பண்ணுறாரு. ஓகே, ஒரு பெரியவங்களை அமிச்சோ இவர் தனியாக தான் போயிட்டு வந்திருக்கார். ஏன்னா திமுக வாண்ட் டு டிஸ்அசோசியேட் இட் செல்ஃப் ஃப்ரம் செந்தில் பாலாஜி. ஓகே, அவர் கேட்ட தொகுதியெல்லாம் கொடுத்தாங்க, எல்லாம் பண்ணுறாங்க. இப்படி இந்த விஷயத்தில் மட்டும் செந்தில் பாலாஜி தனித்து விடப்படுகிறாரோ அப்படிங்கிற ஒரு ஃபியர் இருக்கா மாதிரி பேசுகிறாங்க. ஓகே, இது என்னன்னா இமீடியட்டாக கைது நடக்காது, உடனே நடக்காதால் அரெஸ்ட் பண்ணுவாங்க, அதெல்லாம் நம்ம தயாராக இல்லை. பட் அவர் சிக்க வைக்கிறதுக்கான நடவடிக்கைகள் எடுப்பாங்களோ அப்படிங்கிற ஒரு பயம் திமுகவில் இருக்கு. ஓகே சார், அதே போல் டெல்லியில் தமிழ்நாடு எம்பிக்கள், அதாவது திமுகவில் எம்பிக்களாக இருக்கக்கூடிய ஒரு சில பேர் மாநில தேர்தல் ஆசை அவங்களுக்கு வந்திருக்கு, இந்த எலெக்ஷனில் போட்டி போட வாய்ப்பு இருக்குது அப்படிங்கிற தகவல்கள் கசிய விடப்பட்டிருக்கு. குறிப்பாக கனிமொழி அவர்கள் இந்த எலெக்ஷனில் போட்டி போட வாய்ப்பு இருக்குது அப்படிங்கிற செய்திகள்லாம் வந்திருக்கு. உண்மைதானா? மாநில அரசியல் ஆசை கனிமொழி அவர்களுக்கு இருக்கா? கனிமொழி இஸ் a force to reckon withன்னு சொல்லுவாங்க. ஒரு மிகப்பெரிய ஆளுமையாக வந்துட்டாங்க தமிழ்நாட்டில். ஓகே, அதுக்கு முதல் காரணம் சோனியா காந்தியை கன்வின்ஸ் பண்ணதே கனிமொழி தான். ஓ, அந்த கூட்டணி காங்கிரஸ் கூட்டணி வெளியில் போகாமல் தடுத்தது கனிமொழி. ஓகே, அவங்க தான் சோனியா அம்மாட்ட பேசி கரைச்சி மனசை கரைச்சி. ஒரு லேடிஸ் பேசினாங்கன்னா ஒரு லேடிஸ் எப்போ விட்டு கொடுப்பாங்க. அதெல்லாம் சோனியா காந்திக்கு கனிமொழி கண்டா பிடிக்கும். ரொம்ப ஒரு செல்ல பொண்ணு மாதிரி. அம்மா நீங்கள் தான்மா இந்த மாதிரி அவங்க தான் சார் ஜெயிலில் வச்சாங்கம்மா. யார் தான் வைக்கல? மன்மோகன் சிங் வச்சான்னு சொல்லலாம். மன்மோகன் சிங் கூட்டணி வச்சுக்கலையா? மன்மோகன் சிங் கூட்டணி வைக்கலையா? வச்சாரு. கூட்டணி கீழே ரெய்டு மேலே பார்த்தோம். ஸோ அதுக்கப்புறம் காலங்கள் மாறித்து, காலங்கள் மாறியது, காட்சிகள் மாறியது. கருணாநிதியே ஸ்டாலினை ஜெயிலில் வச்சது இந்திரா காந்தி. மிசாலியா வாட் எவர் கூட ஒரு 50 பேர் 100 பேர் போனாங்க, அடி வாங்கினாங்க எல்லாரும். அந்த இந்திரா காந்தி கூடயே கருணாநிதி கூட்டணி வைக்கலையா 80s? ஸோ அது நம்ம பேச முடியாது. கனிமொழி வந்து ரைசிங் ஸ்டாராக இருக்கான்னா முதல்ல எக்ஸாம்பிள் வந்து காங்கிரஸை வெளியில் போடாமல் தடுத்தது கனிமொழி. ஓகே, அதை விட அது அடுத்தபடியாக தேமுதிகவை கன்வின்ஸ் பண்ணதும் கனிமொழின்றாங்க. ஓகே, பிரேமலதாட்ட போய் ஒரு லேடின்ற முறையில் கொஞ்சம் சகஜமாக பேசி தட்டி கொடுத்து, அம்மா இந்த மாதிரி மாமா நீங்களாம் வந்தால் நல்லது, கலைஞர் உங்களுக்கு கண்டா பிடிக்கும், விஜயகாந்த் ராஜ் மனசை. கனிமொழி இஸ் எ ஜேர்னலிஸ்ட், தெரியும் நினைக்கிறேன். இந்துவில் வேலை பார்த்தாங்க. ஆமாம், என்னோட கலிகா இருந்தாங்க. நல்லா எழுதக்கூடியவங்க, கவிஞர், வெரி குட் இன் PR. பப்ளிக் ரிலேஷனில் அவங்களை பீட் பண்ணுறதுக்கு டிஎம்கேல யாருமே கிடையாது.
அப்படி பிஆர். இன்னைக்கு வரைக்கும் ஹிந்து தொழிற்சங்கத்துடைய தலைவரா இருக்காங்க. தொழிற்சங்க தலைவராக இருக்காங்க. நல்ல பேசக்கூடியங்க, எழுதக்கூடியங்க, இங்கிலீஷ் சூப்பர் இங்கிலீஷ். இந்துவில் சப் எடிட்டராக போகிறதுங்கிறதுலாம் அதான் கலைஞர் சொல்லுவாராம், என் மகள் ரெக்கமெண்டேஷனில் இந்து ஜாயின் பண்ணலன்னு போகிறோம். அவர் டெஸ்ட் வச்சு எடுத்தாங்க இந்துவில் கனிமொழியை. ஓகே, டெஸ்ட்டில் பாஸ் பண்ண அப்புறம் தான் எடுத்தாங்க. கனிமொழின்னு யாருக்கும் தெரியாது. பிளாங்க் பேப்பர் கொடுக்குற மாதிரி டெஸ்ட் வச்சுட்டு எக்ஸ்ன்னு போட்டுட்டு 4 பேரை மார்க் போட வச்சு எடுத்தாங்க. அது டேலண்டட் கனிமொழி. அடுத்தது இந்த ராஜீவ்காந்தி மேட்டர். ராஜீவ்காந்தி என்ற திமுக பிரமுகர், அந்த ராஜீவ்காந்தி என்ற திமுக பிரமுகர் செய்த சில லீலைகள் கட்சி கெட்ட பெயர் ஆயிடுச்சுன்னு தெரிஞ்சு நடவடிக்கை எடுக்கலை. கனிமொழி நேர போய் போனாங்களாம் ஸ்டாலின். ஆனால் இது வந்து நல்லா இல்லை, நமக்கு நாளைக்கு பெண்கள் ஓட்டுலாம் வரணும், பெண்கள் ஓட்டு வராமல் போச்சுன்னா கஷ்டமாயிடும், எங்கிட்டயே வந்து பல பெண்கள் வருத்தப்படுறாங்க, அண்ணன் நீங்கள் நடவடிக்கை எடுக்கலைன்னா சரிப்பட்டு வராது, யாரம்மா மனசில் வச்சுருக்கேன்னு கேட்டாராம். ஒரு லேடி கேண்டிடேட், ஒரு நல்ல லேடி கேண்டிடேட்டை போடுங்க, இளைஞர் அணிக்கு, மாணவர் அணிக்கு போடுங்க அப்படின்னு சொல்லி அந்த லேடி கேண்டிடேட் போட்டார். இதெல்லாம் பார்த்தீங்கன்னா மாநில அரசியலில் கனிமொழியின் கை ஓங்குகிறதா என்றால் ஓங்க தொடங்கிவிட்டது. ஓகே, அவங்க 6 தொகுதிகள் இருக்காங்களாம். ஓகே, திருச்செந்தூர், திருவாரூர், தூத்துக்குடி, திருநெல்வேலி, தென்காசி, அப்புறம் ஒரு 100 தொகுதி. இந்த 6ல் திருச்செந்தூரில் அனிதா வேலை பார்க்க ஆரம்பிச்சிட்டார். கனிமொழி வேலை பார்க்க ஆரம்பிச்சிட்டார். அவர் போஸ்ட் வட்டி கிட்டி எல்லாம் பண்ண ஆரம்பிச்சிட்டார். இவங்க திருவாரூர் ஆசைப்படுறாங்க, அப்பாவோட தொகுதின்னு, லெகசி. ஸோ கனிமொழி எம்எல்ஏ தேர்தலில் போட்டி போடுவாங்களான்னா வாய்ப்புகள் மிக அதிகம். ஓகே, ஸ்டாலின் கொடுத்துருவார். பார்லிமெண்ட் எம்பி ரிசைன்மெண்ட் யாராவது அனிதா இவங்க அனுப்பலாம், கீதா ஜீவன் அனுப்பலாம், யாராவது ஜெயிச்சிடலாம். அது ஒன்றும் பெரிய விஷயம் இல்லை. எம்பி இன்னும் 3-4 வருஷம் தான் இருக்கு. எதிர்கட்சி வரிசையில் தான் உட்கார, எதிர்கட்சி வரிசையில், இங்கே ஆளுங்கட்சி வரிசையில் உட்காரலாம். அமைச்சராவாரா அது நமக்கு தெரியாது, அது ஸ்டாலின் கையில் இருக்கு. உதயநிதி கீழே வேலை செய்வாரா அதுவும் நமக்கு தெரியாது. இதெல்லாம் ஒரு ப்ராபபிள்ஸ் தான். ஓகே, ஆனால் ஒரு கேள்விக்கு பதில் உண்டு. சீட்டு கொடுத்துருவாரு, எம்எல்ஏ ஆக்கிடுவார். தமிழ்நாட்டின் திமுகவில் ஒரு அங்கமாக, ஒரு முகமாக கனிமொழி திகழ்வாரானா கண்டிப்பா திகழ்வார். இது உதயநிதிக்கு த்ரெட் கிடையாதா? அது எப்படின்னு போக தான் தெரியும். நாளைக்கு அதில் கனிமொழி சீஃப் மினிஸ்டர்னா இல்லை, ஆமா, என்ன ரோல் பிளே பண்ணுவாங்கன்னு நமக்கு தெரியாது. சில பேர் சொல்றாங்க ஸ்டாலின் முதல்வராகி 1 வருஷம் இருந்துட்டு உதயநிதியை கொடுத்துட்டு போயிடுவார் அப்படின்னு சொல்றாங்க. நமக்கு உண்மையா பொய்யா நமக்கு ஊர்ஜிதம் பண்ண முடியல. இதுக்கு உண்மையாக பொய்யா இருக்கலாம். அப்போ கனிமொழி என்ன ரோலில் உட்காருவாங்க கட்சியில்? ஆட்சி உதயநிதியிடம், கட்சி கனிமொழியிடம், செயலாளர், பொது செயலாளர், ரேங்கிங் தானே. ஸ்டாலின் தலைவர், கனிமொழி பொது செயலாளர், பெரிய போஸ்ட். அப்படியும் போகலாம். ஏன் நம்ம வந்து உதயநிதி எதிராக அவங்க போகிறாங்கன்னு திங்க் இருக்கலாம், நமக்கு தெரியாது. எதிர் அணின்னு சொல்ல முடியாது. அவங்க பாட்டு அவன் தனி, இவங்க பாட்டு அவன் தனி. கலைஞர் மட்டுமே ஸ்டாலினுக்கு அடுத்தபடியாக திமுக தலைவர், முதலமைச்சர் அப்படின்ற போஸ்ட்ல இருந்தார். அண்ணா கூட பொது செயலாளர் தான். அண்ணா தலைவர் இல்ல, பொது செயலாளர் தான். அண்ணா சொன்னாராம் ஒரே தலைவர் ஈவி ராமசாமின்ட்டார். அந்த போஸ்ட் காலி தான்ட்டார். அவர் வந்து உட்கார வரைக்கும் அவரும் வரல, அந்த போஸ்ட் காலியால. அண்ணா மறைந்த பிறகு கலைஞர் வந்து திமுக தலைவரானார். ஸோ திமுக தலைவராக ஸ்டாலின் இருந்தார்னா பொது செயலாளராக கனிமொழி வந்துட்டு போகிறாங்க. ஆனால் திமுகவில் அவர் செல்வாக்கு உயர்கிறதா இருந்தால் அபரீதமாக உயருதுன்னு கிராஃப் ஏறிக்கிட்டே போகுது. கனிமொழி கிராஃப் ஏறிட்டு போகிறது. பார்லிமெண்ட்டை விட தமிழ்நாட்டில் கனிமொழிக்கு ரோல் இருக்குன்னு ஸ்டாலின் ஃபீல் பண்ணுறாரு. ஆனால் ஃபீல் பண்ணுறதுனால தான் எம்எல்ஏ கன்சிடர் பண்ணுறாரு. ஓகே, அப்படின்னா கனிமொழிக்கு தமிழ்நாட்டில் சீட்டு உறுதி கண்டிப்பாக உறுதி. அவங்க என்ன தொகுதி கேட்குறாரோ தொகுதி கொடுத்துட்டு போயிடுவார். ஓகே, கனிமொழிக்கும் ஸ்டாலின் நல்ல அண்டர்ஸ்டாண்டிங் இருக்குது. யாரும் சும்மா கிளப்பிவிடுவாங்க அதுக்கு இதுன்னு, அதெல்லாம் கிடையாது. தங்கையை ரொம்ப லைக் பண்ணுறாரு, தங்கை பேச்சு கேட்குறாரு. அதை குடும்பம் என்னதான், அதனால தானே சார் காங்கிரஸ் டீல் பண்ணுறதுக்கு கனிமொழி அமைச்சாரு. ராகுல் காந்தியை பார்க்கறது கனிமொழி மேலே தான் அமைச்சாரு. கனிமொழி இஸ் த ஃபேஸ் ஆஃப் டெல்லி, டிஎம்கே இன் டெல்லி. பாலெல்லாம் பண்ணியிருந்தார், ஒவ்வொரு வயசாகிடுச்சு, முடிச்சுட்டு போச்சு. ஃபேஸ் ஆஃப் டிஎம்கே டெல்லியில் கனிமொழி தான். அப்படி இருக்கும்பொழுது ஸ்டாலின் வந்து வியந்து போனார்னு கேள்விப்பட்டோம். கனிமொழியோட டேலண்ட்டை பார்த்து முதல்ல வியந்திருக்கலாம். இன்னும் அது உறுதி செய்யப்பட்டுள்ளது. சரி, கனிமொழி தமிழ்நாட்டுக்கு கொண்டு நமக்கு ஒரு பக்கபலமாக இருப்பாங்க. தங்க கூட இருந்தால் தங்கை இருக்க படைக்கு அஞ்சு வரா அப்படின்ற கேள்வி, தம்பி இருக்க படைக்கு 5 வராமல்
தங்க இருக்க படைக்கு 5 வாரான்ற மாதிரி கொண்டு வரலான்றது எண்ணம். தமிழ்நாடு அரசியலை பத்தி பேசிட்டோம். நம்ம பக்கத்து ஸ்டேட் பாண்டிச்சேரியை பத்தி ஒரே ஒரு கேள்வி. என்னதான் நடக்குது? குறிப்பாக என்ஆர் காங்கிரஸ் வந்து பாஜகவோடு கூட்டணியில் தொடர்வாங்களா, இல்லை விஜய் கூட கூட்டணி போயிடுவாங்களா? நேற்றைக்கு மிக முக்கியமான பிரேக்கிங்கு, விஜய் கூட கூட்டணி பேச்சுவார்த்தை நடத்திக்கிட்டு இருக்காங்க. இன்னைக்கு காலையில செய்தி, கூட்டணி எல்லாம் முடியல, மார்ட்டின் பையனுக்கு சீட்டு கொடுக்காதீங்க, சீட்டு கொடுக்காம தான் நாங்கள் உங்க கூட வந்துருவோன்னு ரெங்கசாமி அவர்கள் வந்து சொல்லியிருக்காரு. அதனால பிஜேபி கூட்டணியிலேயே என்ஆர் காங்கிரஸ் தொடருங்கிற மாதிரியான செய்திகள்லாம் வந்துகிட்டு இருக்கு. உண்மையாலுமே பாண்டிச்சேரியில வெறும் 2 சீட்டு தான் பிரச்சனையா, இல்லை வேற எதுவும் பிரச்சனை இருக்கா? இந்த 2 சீட்டுங்கிறது ஒரு பிம்பம். என்ஆர் காங்கிரஸுக்கும் பிஜேபிக்கும் 2 சீட்ல மட்டுமே தகராறு, கூட்டணி முறியும்னு சொன்னீங்கன்னா நான் ஒத்துக்க தயாரா இல்லை. மார்ட்டின் பையன் பிரச்சனை கிடையாது, 2 சீட்டு பிரச்சனை கிடையாது. சீட்டு வந்து வெளியில சொல்லப்படும் பொய் 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 பரப்புரை. என்ன சார் பொய் பரப்புரை. முதல்ல இருந்தே பிஜேபிக்கு என்ஆர் காங்கிரஸுக்கு ஒத்து வரல. என்ன காரணம்னா, ஹோம் மினிஸ்டர் நமச்சிவாயம், அவர் பிஜேபி, ப்ரொஹிபிஷன் அவர் கையில் இருக்குது. பாண்டிச்சேரியில் தண்ணியா ஓடும், பணமும் தண்ணியா ஓடும். அமித்ஷா சொன்னாரா, ஹோம் மினிஸ்ட்ரி தவிர வேற எந்த மினிஸ்ட்ரியும் நமச்சிவாயத்துக்கு கொடுக்கக்கூடாது அப்படின்னு உத்தரவு போட்டு ஜெயிச்ச பிறகு நமச்சிவாயத்துக்கு கொடுத்துட்டாரு. இல்லை சார், நமச்சிவாயத்துக்கே சிஎம்ஆஸ் இருக்கு போல இருக்கு. சிஎம்ஆஸ் இருக்கு. ரங்கசாமி என்ன பண்ணாரா, சரி ப்ரெஷரில் கொடுத்துட்டார். அப்புறம் ஷேரிங்கில் ஏதோ பிரச்சனை வந்துடுச்சு. எல்லாம் சீட் ஷேரிங் இல்லை, மினிஸ்ட்ரி வேற ஷேரிங். ஓ ஓகே. வேற ஷேரிங்கில் பிரச்சனை, கொடுக்கல் வாங்கல் அதெல்லாம் பிரச்சனை வந்தது. உடனே என்ன பண்ணாரா, கவர்னர்கிட்ட போய் கம்ப்ளைண்ட் பண்ணியிருக்காரு. தமிழிசை வந்து நமச்சிவாயத்தை விட்டு கொடுப்பாங்களா, ரங்கசாமி விட்டு கொடுப்பாங்களா? பிஜேபிக்காரை விட்டு கொடுக்கல. சரி, கைலாஷ்நாதன் வந்தார். கைலாஷ்நாதன் போய் இருக்காரு. ஏன்னா பாண்டிச்சேரியில் வந்து கவர்னர் தான் பவர்ஃபுல். ஆமாம், பாண்டிச்சேரி டெல்லி எல்லாமே லெப்டினன்ட் கவர்னர் தான் பவர்ஃபுல். அவங்க தான் ராஜா, இவங்கெல்லாம் மந்திரிகள். கைலாஷ்நாதனை அவர் வரத்துக்கு முன்னாடியே நம்ம இவர் கையில் போட்டுக்கினார், பிஜேபி மந்திரி நமச்சிவாயம் கையில் போட்டுனார். இப்போ கைலாஷ்நாதன் வந்து நமச்சிவாயம் சொல்கிறபடி கேட்குறாரோ, அவர் ஓட்டர் ஃப்ரெண்ட்லியாக இருக்காரோ, தப்பாக சொல்ல முடியாது, ஃப்ரெண்ட்லியாக இருக்காரோ, அந்த மாதிரி ஒரு பேச்சு. ரங்கசாமிக்கு எல்லா பக்கமும் கதவு அடைப்பட்டு விட்டது. அவர் எதிர்பார்த்த வருமானமும் வரல, கட்சி நிதியும் சேரல, பவரும் இல்லை. ஏன்னா இவர் ஹோம் மினிஸ்டர், இவர் பவர், போலீஸ் டிபார்ட்மெண்ட்டு, எக்ஸைஸு, ப்ரொஹிபிஷன் எடுத்துக்கினாரு. இவர் அப்பா பைத்தியம் சாமிகிட்ட போய் புலம்பி என்ன பிரயோஜனம், ஒன்றும் நடக்க மாட்டேங்குதே. ஸோ விஜய் வேற அடிக்கடி தூபம் போடுறாராம். விஜய் தூபம் போடுறாரா இல்லை புஷி தூபம் போடுறாரா? புஷி தூபம் போடுறாரு, புஷி வழியாக விஜய் தூபம் போடுறாரு. நீங்கள் பிஜேபி போட்டு வெளில வந்துருங்க, நம்ம ஆட்சி அமைக்கலாம் அப்படின்னு. இப்போ என்ன ஆகி போச்சு, காங்கிரஸ் இதை வேடிக்கை பார்க்குது. அங்க திமுக காங்கிரஸ் கூட்டணிக்குள்ள பிரச்சனை, அங்க திமுக காங்கிரஸ் கூட்டணியில் பிரச்சனை. திமுக சொல்றதா ஜெகத் ரட்சகன் அடுத்த முதலமைச்சர் சொல்லிட்டாங்க, அனௌன்ஸ் பண்ணிட்டாங்க. பாண்டிச்சேரி ஜெகத் ரட்சகன் வாரி விடுறார். ஒரு இது வரைக்கும் ஒரு செலவு பண்ண அமௌண்ட் வந்து பாண்டிச்சேரியே விலைக்கு வாங்கிடலாம் போல, அந்த அளவுக்கு செலவு பண்ணிட்டார். செலவு பண்ணிட்டு சாலிட்ட சொன்னாங்கன்னா, தலைவரே நான் 20 சீட்டில் ஜெயிச்சு காட்டுறேன், காங்கிரஸ் இல்லாமல் 28 சீட் ஜெயிச்சு காட்டுறேன், திமுக 30 வருடங்களுக்கு பிறகு பாண்டிச்சேரியில் ஆட்சி அமைக்கும் அப்படின்னு சொல்லிட்டாராம். சார் என்ன வேடிக்கை, புது குண்டு தூக்கி போகிறேன். ஜெகத் ரட்சகன்லாம் பண்ணக்கூடிய ஆள் தான், அவரெல்லாம் வந்து அண்டர்ஸ்டாண்ட் பண்ண முடியாது. காங்கிரஸ் எங்கன்னா நாங்கள் என்ன சும்மா உட்காந்துங்க, நம்ம வேடிக்கை ஜன்னலில் உட்காந்து வேடிக்கை பார்க்கலாம், நம்ம என்ன விளையாடுறீங்க, தமிழ்நாட்டில் ஏமாத்துறீங்க, பாண்டிச்சேரியில் ஏமாத்துறீங்க, அங்கே ஒரு அடிச்ச சண்டை ஓடுது. ஜெகத் ரட்சகன் விடுறதா இல்லை. திமுக தனியாக போட்டி போடணும், சீஃப் மினிஸ்டருக்கு டிஎம்கே வரணும், தமிழ்நாடு பாண்டிச்சேரி 2 ரூல் பை டிஎம்கே. ஒரு காலத்தில் அப்படி தான் இருந்துன்னு நினைக்கிறேன், சரியாக ஞாபகம் இல்லை. 2 ரூல் பை டிஎம்கே வரணும், நான் தான் முதலமைச்சர், நான் வந்து பாண்டிச்சேரி பார்த்துக்கிறேன், எல்லா செலவும் நான் பார்த்துக்கிறேன், நீங்கள் 10 பேர் செலவு பண்ண வேணாம் அப்படின்ட்டார். ஸ்டாலினுக்கு வந்து ஒன்றும் சரி தான் பண்ணுங்கன்னு கை காமிச்சு விட்டார். கட்சிக்காரை விட்டு கொடுக்க முடியாது. அதுவும் ஜெகத் ரட்சகன்லாம் கலைஞரோட நெருக்கமானவர். ஆழ்வாரே அப்படி தான் கூப்பிடுவார், ஆழ்வார் வா 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 அப்படின்னு கூப்பிடுவார். ஸோ இப்போ என்ன ஆகி போச்சு, திமுக காங்கிரஸில் ஒரு பக்கம் குடைச்சல், பாஜக என்ஆர் காங்கிரஸில் ஒரு பக்கம் குடைச்சல். அங்கே வந்து வைத்திலிங்கம் அடுத்த முதலமைச்சர் கனவுல முதகிறார். ஏன்னா லாஸ்ட் டைம் நாராயணசாமி கொடுத்துட்டீங்க, இந்த வாட்டி காங்கிரஸ் எப்படியுமே காங்கிரஸ் தான் வரும், மாற்றி வரும். என்ஆர் காங்கிரஸ் பிஜேபி காங்கிரஸ் வரும், காங்கிரஸ் ஆட்சிக்கு வரும்ன்ற நம்பிக்கையில் இருக்காங்க.
வைத்திலிங்கம் காங்கிரஸ் சீஃப் மினிஸ்டர் கண்ணில் முதக்கிறார். அது தள்ள குண்டை போடுற மாதிரி ஜெகத் ரட்சகன் பண்ணிட்டாருன்னா என்ன வேடிக்கை ஆகுது? மேலிட பொறுப்பாளர்கள்லாம் வந்து பேசிட்டு போயிட்டாங்க. நம்ம டெல்லியிலேருந்து மந்திரி வந்தார், ஓகே எல்லாம் வந்து பேசிட்டு போனாங்க. ஒன்றும் வேலைக்கால. சார் ஏப்ரல் 9 எலெக்ஷன் சார் பாண்டிச்சேரி அதான் தமிழ்நாட்டோட முன்னாடி முன்னாடி. ஆமா, எப்போதுமே தமிழ்நாட்டுக்கும் பாண்டிக்கும் ஒரே ஒரே நாள் நாள் தான் நடக்கும். நம்மளாவது 23, இங்க 9, 10 நாள் கூட இல்லை. சரி நீங்கள் சொல்ல சின்ன மாநிலங்க 2 ரவுண்ட் அடிச்சா முடிச்சிடலாம். எல்லா மாதம் கேம்பெயின் பண்ணுறது டைம் ஒன்றுங்க. ஆமா, ஜனங்கள்ட்ட எடுத்து சொல்லணுங்க, கொள்கையை அறிவிக்கணுங்க, கூட்டணி பேச்சுவார்த்தை நடத்தணுங்க. நாமினேஷன் சீக்கிரமாக லேட், ஒரே நாமினேஷன் சீக்கிரம் நாமினேஷன் சீக்கிரம் தான் நாமினேஷன் உங்களுக்கு. சீக்கிரம் நாமினேஷன் அது வேற பண்ணோம். தமிழ்நாடு வேற பார்க்கணும், பாண்டிச்சேரி வேற பார்க்கணும். பாண்டிச்சேரி தலைவலி கொடுத்ததுன்னா தமிழ்நாட்டில் அது ரிஃப்ளெக்ட் ஆகும். எஸ், அங்கே பாஜக என்ஆர் கூட்டணி விலகித்துன்னா இதில் அழகில் ரங்கசாமி சொன்னார் தமிழ்நாட்டில் நாங்கள் தனியாக போட்டிடுவோம்னு. அவர் தான் வந்து போட்டி போடணும். தமிழ்நாட்டில் எங்கே என்ன காங்கிரஸ் இருக்கு. அது என்னன்னா இண்டிகேஷன் அப்பயே கொடுத்துட்டார். பாஜகவோட நாங்கள் போகிறது இல்லை, அது அப்பயே நம்ம பேசணும். அது அந்த இண்டிகேஷன் உண்மையாயிட்டு வருதான், நம்ம சொன்னது உண்மையாயிட்டு வருது. என்ன நடக்க போகுதுன்னா பாஜகவிலிருந்து என்ஆர் காங்கிரஸ் விலகல் அப்படின்னு ஒரு தலைப்பு செய்தியாக வந்துடும். ஸோ பாஜகவுக்கு பின்னடைவு, என்ஆர் காங்கிரஸ் பின்னடைவு கிடையாது. அது எப்படி ஜெயிக்க வந்து போயிட்டு போகுது. ஆனால் ரங்கசாமி வாஸ் கார்னர்ட். ஓகே, ரங்கசாமியை விட நமச்சிவாயம் தான் பவர்ஃபுல்லாக இருந்தார் பாண்டிச்சேரியில். எல்லா விஷயத்துலையும், வருமானத்துலேயும் சரி, ஆட்சி நடத்துலையும் சரி, எல்லா பவர்ஃபுல். ரங்கசாமி ஃபெல்ட் வாஸ் அ டம்மி சீஃப் மினிஸ்டர். கையெழுத்து போகிறதுக்கு மட்டுமா நான் இருக்கேன், எனக்கு என்ன வேலை அப்படின்னு மனத்தாங்களை வந்து கொட்டி கும்பிடுனார். இத்தனால வேறு வழி இல்லை அவருக்கு. இப்போ விஜய்ன்ற ஃபோர்ஸ் வந்த உடனே உள்ளே சேர முடியுமான்னு பார்க்குறாரு. அது வந்து அவ்வளோ சீக்கிரம் ஜெல்லாகுமான்னு தெரியல. இப்போ நாளைக்கு பாண்டிச்சேரியில் நாளைக்குள்ளே ஃபைனலைஸ் ஆகிடும்னு சொல்கிறாங்க. ஆனால் அது பாண்டிச்சேரிக்கு எப்பவுமே ஒரு வரலாறு உண்டு. ஒரு 10-20 வருஷமாக தான் அது இல்லை. ஆயாராம் காயாராம்பாங்க. ஆமாம், எவ்ரி 6 மாதம் அமைச்சரவை மாறும்பாங்க. இப்போ கொஞ்ச நாளாக ஸ்டெபிலிட்டியாக பேர் இல்லாமல் இருந்தது, திருப்பி அது வருமோன்னு பயமாக இருக்குது. ஓகே சார், ரொம்ப நன்றி சார். தமிழ்நாடு அரசியல் தொடங்கி பாண்டிச்சேரி அரசியல் வரைக்கும் நம்ம ரிவா பேசியிருக்கோம். நேரில் நேரம் கொடுத்து பேசியமைக்கு நன்றி. நன்றி.